நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாங்க மெதுவா இறங்குங்க. பாத்து பொறுமையா. இதுக்கப்புறம் என் கையை விட்டுருப்பா. எனக்கு உயிர் திரும்ப கிடைச்சது நான் பண்ண புண்ணியம். நான் திரும்ப வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. வயிற்றுக்குள்ள என்னெல்லாம் இருந்திருக்கு. மோட்டர் வச்சு தண்ணியை பம்பு மூலமா வெளியெடுத்த மாதிரி இருந்தது. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. பரவாயில்லம்மா, வயிறு கிளீன் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் கிளீனா இருந்ததுன்னா என்ன தண்ணியை ஊத்தி படுக்க வச்சிருப்பீங்க. அதான் சரியாயிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் பயந்துதான் ஆகணும். யாரை பார்த்து பயப்படணும்? அவன் எங்கடி? யாரு பாட்டி? உன் தம்பி வினு உள்ள இருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம் நில்லுப்பா. என்னம்மா? நீ கொஞ்சம் உட்காரு. நீ இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றது நல்லது இல்லைன்னு நான் இவகிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ப்பா. எனக்கும் அந்த மாதிரி தோணி இருக்கு. ஆனா அப்படி நினைச்சது சரியில்லைன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல நீ இல்லாம போயிருந்தா என்ன யம தர்ம கூட்டிட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் உங்களை எந்த யமனும் கூட்டிட்டு போக மாட்டான். அது ஏமா? யமனுக்கு கூட என்ன பிடிக்கலையா என்ன? இவளுடைய கல்யாணம் முடிஞ்சு அடுத்த தலைமுறையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செத்து போவீங்க. இது ரொம்ப அதிகமா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அது ஏன்னே தெரியல, சாகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இத பாருப்பா தம்பி, இதுக்கப்புறம் நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க இல்ல, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டாலும் இங்க ஒரு தேவன் வரும்போது நான் வருவேன். நான் இங்க வரக்கூடாதுன்னு பாலா தான் சொல்லணும். சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க வாங்க அத்தை, இங்க உட்கார வேண்டாம், உள்ள போய் படுத்துக்கலாம். வாங்க. இருந்தாலும் அந்த டயர்டு இன்னும் போகவே இல்லம்மா. அது போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் தானே டாக்டர் சொன்னாரு. நீங்க வாங்க. ஐயோ, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இருந்தாலும் எனக்கு வயிறு ஒரு மாதிரியா தாமா இருக்கு. அது போக போக சரியாயிடும் அத்தை. அம்மா, பாட்டிக்கு என்னம்மா ஆச்சு? ஏண்டா படுபாவி, உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? என்னோட அந்த பயம் இன்னும் போகவே இல்லை. இப்பதான் மாந்தியெல்லாம் நின்னு போச்சு இல்ல அத்தை. அந்த பாலால தான் எல்லாமே டாக்டர் சொல்லிட்டாருல்ல. பால் இல்லம்மா, இவன் அதுல ஏதோ கலந்திருப்பான்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அத்தை, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எந்திரிக்கும் போது அந்த டயர்டெல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் என்னால எப்படிமா தூங்க முடியும்? டேவினு, பாட்டி படுத்து தூங்கட்டும், நீ தொந்தரவு பண்ண வேண்டாம். நீ வாமா. அம்மா பாலா, இவனையும் கூட்டிட்டு போ. வாட போலாம். இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கே. நீங்க படுத்து தூங்குங்க, நான் விசிறி விடுறேன். நீ விசிறும்போது அப்படியே என் கழுத்தை அறுக்கலாம்னு நினைக்கிறியா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், நீ இனிமே இங்க வரவே வேண்டாம். உன்னை பார்க்கும்போது சாவு என் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப யார் வண்டியில வந்திருக்காங்கன்னு தெரியலையே. வாமா. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் வரவே இல்லையே. ஜித்துக்கு கராத்தே பிராக்டிஸ் இருக்கு. அவன் கராத்தே கத்துக்கிட்டு இருக்கானா? சித்து அண்ணா கிரீன் பெல்ட். ஓஹோ, அது எனக்கு தெரியாதே. இனிமே நான் அவன்கிட்ட பார்த்து நடந்துக்கிறேன். உள்ள வாங்க. உட்காருங்க. இன்னைக்கு நீங்க ஷாப்புக்கு போகலையா? என்ன செய்யறது பாலா, காலையிலே இவ கையில வந்து மாட்டிக்கிட்டனே. குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சவ அவனை கூட்டிட்டு கிளம்பும் போது 2 பேரும் வண்டியில ஏறிட்டாங்கம்மா.
இது போக வேதாளத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட விக்ரமாதித்தன் கதை தான் இறங்கவே இல்ல. ஹாய் லட்சு. ஹாய். வா நம்ம அங்க போய் உட்காரலாம் வா. இங்க பாரு, பர்ச்சேஸ் போலான்னு என்கிட்ட சொல்லி 1 மாசம் ஆகுது. இப்பவாவது ஒரு நாள் தான் கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. நான் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருந்தேனா பொறுப்பு இல்லாத அப்பான்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் டைம் ஒதுக்குறவங்கள யாராவது நீங்க சொன்ன மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களா சரியான பைத்தியங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் போதவே போதாது. இதுதான் பிரச்சனையேம்மா. இவ கூட சும்மா போனா மட்டும் பத்தாது. இவ கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஒரு சம்பந்தம் இல்லாம பர்ச்சேஸ்ன்னு சொல்லி இவளுக்காக டைம் ஒதுக்கி வைக்கணும். எல்லா கஷ்டமும் எனக்கு தான். அந்த மாதிரி சகிச்சுட்டு வாழ்றவங்கள தான் எல்லாரும் குடும்ப தலைவன்னு சொல்வாங்க. இந்த கேட்டல்ல பாலா, சொல்ல போனா நான் வீடு கட்டினப்போ நான் ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கட்டினது நல்லதா போச்சு. அதனால நாங்க சண்டை போடுறது ரோட்ல போறவங்களுக்கு கேட்காதது நல்லதா போச்சு. வயசு அதிகமாக அதிகமாக சண்டையும் அதிகமாகும். வரும்போது நீங்க கல்யாணி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நாங்க திடீர்னு பிளான் பண்ணி தான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கோம். நாங்க இங்க வந்தது அவகிட்ட சொல்லாத. இத வச்சு 1 மாசம் என்கிட்ட சண்டை போடுவா. ஜித்து அண்ணா வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவாரா என்ன? சித்து அண்ணா பாவம், நான் தான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். கராத்திய கத்துக்கிட்டு வந்து அடிக்க மாட்டாரா என்ன? டிஷும் டிஷும் இப்படிலாம் பண்ணுவாரு, ஆனா உடம்புல அடிக்க மாட்டாரு. கல்யாணி அக்கா வீட்டுக்கு போனா அங்க ஜித்து அண்ணா கிட்ட வேணும்னே சண்டைக்கு வருவா. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பாத்ரூம்ல வச்சே லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தப்போ தண்ணி கடியில தங்க மீன் இருக்கதா போய் சொல்லி என் தலைமுடிய பிடிச்சி தண்ணிக்குள்ள வச்சு அமுக்கிட்டா. என் தம்பி வீணுவும் அதே மாதிரி தான். என் கூட எப்பவும் சண்டை போடுவான். ஆனா நான் கோவப்பட்டா உடனே என் கூட சமாதானமா வந்துடும். நான் உன்கிட்ட எப்ப சண்டைக்கு வந்தேன்னு சொல்லுக்கா. நடக்காத விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா கல்லால மண்டைய பொளந்துருவேன். உன்னோட பேர் என்னடி? நான் தான் போன வாட்டி வந்தப்பவே சொல்லியிருந்தேனே. சரி இன்னொரு வாட்டி சொன்னா என்ன சொல்லுடி. லக்ஷ்மி. யக்ஷியா? யக்ஷி இல்ல லக்ஷ்மி. என்ன லட்சுன்னு கூப்பிடுவாங்க. உங்க அப்பா அம்மா எதுக்காக அடிக்கடி இங்க வந்துட்டு போறாங்க? டே வீணு, இந்த பாப்பாவை மிரட்டாம இங்க இருந்து போறியா? இவளோட அண்ணன் வரலையா என்ன? ஜித்தான கராத்தே கத்துக்கிறதுக்காக போயிருக்காரு. கராத்தே கத்துக்கிட்டு இங்க வரட்டும். இந்த கல்லால அவன் மண்டைய 2ஆ பொளந்துடுறேன். அவன் எதுக்காக என் கூட தேவையில்லாம சண்டைக்கு வந்துட்டு இருக்கான்? நான் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அட விட்டு தெரியல லட்சு, அவன் சும்மா காமெடிக்காக சொல்றான். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இந்தாங்க. குழந்தைக்கு என்ன வேணும்? அவளுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். அகிலா கூட இருக்கிறதால சந்தோஷமா இருப்பா. சமிலி இருக்கும்போது குழந்தைய பாத்துக்கிறதுக்காக லாலி இருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க நாளையில இருந்து கல்யாணிய பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவளை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணுமா என்ன? நிறைய பேரு வந்து பாத்துக்கிட்டாங்க, ஒரு யூஸும் இல்ல. லாலி சின்ன வயசுல இருந்து அவளை வளர்த்தாங்கல்ல, அதனால ஏதாவது மாற்றம் வருதான்னு பாப்போம். லாலி கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட், இருந்தாலும் திமிர் பிடிச்சவங்க இல்ல. அம்மாக்கு எப்படி இருக்கு? இப்பதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கே வந்தோம். என்னாச்சு? அத்தைக்கு திடீர்னு வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா வந்துட்டு போறதுக்காக ஒன்றும் வரல. நீ பயப்படலாம் வேண்டாம், கல்யாணத்தை பத்தி பேச வரல. பாலா, உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ண சொல்லி பிரீத்தி சொல்லிட்டு இருந்தா. என்னோட 2 கடையிலையுமே மெயின் ஸ்டாஃப் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு டெக்ஸ்டைல் ஷாப் வேற இருக்கு. அங்க போகணும்னா காலையில 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். 6-6:30 தான் அங்கேருந்து கிளம்ப முடியும். இங்க வந்து சேர்றதுக்கு ஒரு 8 மணி ஆயிடும். குழந்தைங்களை கவனிக்க முடியாம போயிடுமே. இங்க அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தாலும் பரவாயில்ல. அப்படிதான் நாங்களும் யோசனை பண்ணோம். அரக்கோணத்துல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். சொல்ல போனா ஒரு 1/2 மணி நேரம் டிராவல். அது எனக்கு தெரிஞ்ச கம்பெனி தாம்மா. அங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல ஒரு வேக்கன்ட் இருக்குமான்னு நான் பாக்குறேன். நான் உங்களை ப்ரெஷர் பண்ணி கேட்கவே இல்லை. ஆனா ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களோட கம்பெனி தான் அது. உனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு இப்போ என்னால் சொல்ல முடியாது. வாடகை கொடுக்கணும், பட்டினி இல்லாம வாழணும், எனக்கு அந்த ஆசை மட்டும்தான் இருக்கு. இது ஓகே ஆயிடுச்சுன்னா நீ சாயங்காலம் 5 மணிக்கே வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு 2 மணி நேரம் டியூஷன் எடுக்கலாம். குழந்தைங்க கம்மியாக இருக்காங்கன்னு டியூஷன் எடுக்காமல் இருக்காத.
மற்ற எதை பற்றியும் நீ யோசிக்க முடியாத அளவுக்கு பிஸியாகவே இருக்கணும். சனி ஞாயிறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஸ்பெஷல் டியூஷன் எடுமா. ஜித்து, லட்சு, கல்யாணி இவங்க 3 பேரையும் அனுப்புறோம். ஆனா நாங்க டியூஷன் ஃபீஸ் தர மாட்டோம். உன்கிட்ட நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், அதான் சொன்னேன். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி உன் சம்பளத்தோட சேர்த்து நாங்க கொடுப்போம். அதை நீ வாங்கிக்கணும். அம்மா, வினு இவங்க வந்த காரை கல்ல வச்சு கீறிட்டாமா. அம்மா, அவன் நல்லா கீறி வச்சிருக்காமா. இன்னைக்கு நான் அவனை ஏய், இப்போ நீ என்ன பண்ண போற? அது ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் தானே, பாலிஷ் பண்ணும்போது அது சரி பண்ணிக்கலாம். அதை சாக்கா வச்சு எங்க முன்னாடி வச்சு அவனை அடிச்சிட்டீன்னா அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இத்தனை நாள் இவங்களுடைய அப்பா எனக்கு நிம்மதி கொடுக்காம இருந்தாரு. இப்போ ஏய், இதை நீ பெருசா எடுத்துக்காத, விட்டு தள்ளு. பையன் தானே, ஒரு சின்ன குறும்பா நம்ம நினைச்சு விட்டுறலாம். இதை நான் கேட்காம விட முடியாது. அவன் பண்ணது தப்பு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்காக மன்னிச்சு விட்டுருமா. நீ கஷ்டப்படாத, உன்னோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா காணாம போயிடும். அப்பா, பிரமோத் கால் பண்றாருப்பா. ஹாய் பிரமோத். இல்ல, டேட்ல எந்த மாற்றமும் இல்ல. லேட் ஆச்சுன்னா இங்க தான் பிரச்சனையா போயிடும். ஓகே, அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வாங்க. சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். சரி. ஐயோ, சூரஜ் சார் வாங்க. ஹாய் சூரஜ் சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. முன்ன விட ரொம்ப எங்க இருக்கீங்க. இந்த குழந்தை இவதான் எங்களோட கல்லு. ஐயோ பாப்பா, நல்லா இருக்கியா? ஆஹா, கோவக்காரியா இருப்ப போல இருக்கு. நீ பிறந்ததுல இருந்து தொலைஞ்சு போனது வரைக்கும் பாத்துக்கிட்டதே இந்த ஆண்டி தான். காணாம போனேனா? அட ஆமாமா, உனக்கு அது தெரியாதா என்ன? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? கல்லு, உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஆண்டி வந்திருக்காங்க. நீ குழந்தையா இருந்தப்போ இந்த ஆண்டி தான் உன்னை பாத்துக்கிட்டாங்க. அப்ப என் அம்மா எங்க போயிருந்தாங்க? பாருமா, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் ஆண்டி கிட்ட கேட்டாலே போதும். நான் சவுதிக்கு போகும்போது ஒரே ஒரு குழந்தை தான் இருந்தது. அங்கேருந்து திரும்பி வரும்போது 5 குழந்தை பிறந்துருச்சு. ஐயோ, எனக்கு பிறந்த குழந்தைய பத்தி சொல்ல வரல. நாயாவா வேலை செய்ய போனல அந்த வீட்டை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு கோவமும் வரும், கொஞ்சம் அடாவடித்தனமும் வரும். பரவாயில்ல சார், அந்த பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்க இருக்கிற 5 குழந்தைங்களும் என் பேச்ச கேட்டு நடக்க வச்சவதான் இதோ இங்க நிக்கிற லாலி. இவெல்லாம் எனக்கு ஜுஜுபி. என்ன தொட்டு பேசுறது பிடிக்காது. இவ சமையலி மேடத்தோட பொண்ணே தான். இதுக்கப்புறம் என்ன டியூஷனுக்கு அனுப்ப மாட்டீங்களா ஆண்டி? உனக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக லாலி இங்க வரல. வீட்ல உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் டியூஷனுக்கு நான் கொண்டு போய் விடுறேன். இப்போதைக்கு நான் தான் கூட்டிட்டு போறேன், இல்லனா ஆட்டோ வரும். எங்க கல்லுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறது தான் உங்க வேலை. அது இனிமேல் என்கிட்ட தனியா சொல்லணுமா என்ன? நான் இந்த வீட்ல காலை வச்ச உடனே இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிட்டேன். லாலி, நீ வந்துட்டியா? ஐயோ மேடம், முன்னாடியை விட ரொம்ப அழகாயிட்டீங்க. நீ கொஞ்சம் கூட மாறல. இவங்க தானே பாத்துக்கு போற ஆயம்மாவா? ஐயோ, ஆயாமா இல்லம்மா, ஆண்டி. வேணும்னா நீ என்ன உன் அம்மாவா கூட நினைச்சுக்கலாம். அதுக்கு எனக்கு டீச்சர் அம்மா இருக்காங்க. டீச்சர் அம்மாவா? ஆமா. ஆமா, இவளுக்கு ஒரு டீச்சர் அம்மா இருக்காங்க. இவ தேவையில்லாத வேலை ஏதாவது செஞ்சான்னு வை, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதும். அவங்க சொன்னா இவ கேட்டுப்பா. அப்பா, நீங்க ஏன் டீச்சர் அம்மா பார்க்க வரமா இருக்கீங்க? நாம ஒன்னதானே போனோம், ஆனா பார்த்தோமா? அவங்க வீட்ல இருக்கிற நாளா பார்த்து போனோம். இதுக்கப்புறம் நீ அங்க டியூஷன் போகாத நாளா பார்த்து நான் அங்க போக போறேன். அப்பதான் நீ அங்க என்னெல்லாம் பண்றன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நீங்க டியூஷன்ல போய் கேட்டீங்கன்னா நான் தான் பெஸ்ட் ஸ்டூடண்ட் சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட் ஸ்டூடண்ட் அங்க போய் என்னெல்லாம் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் எதுவும் சொல்லல, இன்னைக்கு போகும்போது சொல்றேன். அது என்ன கல்லு? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஐயோ, இந்த பாப்பாவை பார்த்தா என் கையில வச்சு வளர்த்த குழந்தை மாதிரியே எனக்கு தெரியல. எவ்வளவு மாறி இருக்கான். 6-7 வருஷம் ஆச்சுல, அந்த மாற்றம் தான். ஐயோ, என் பேக் கார்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
இந்த பஃபூனை நீங்க எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க ஆண்டி? அப்படிலாம் சொல்லக்கூடாது செல்லம். லாலி சரியா இருப்பாங்களா? அது பாப்போம். லாலி மாதிரி ஒரு ஆளு நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்கள எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க இங்க இருந்து ஓடி போயிட்டாங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஏன் யாரையோ பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இந்த ட்ரெஸ்ல நான் இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாளுக்கா. நான் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போதுதான் எனக்கு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சித்தாரா அம்மா வந்து உட்காரு வா. உட்காரு, நான் இதை அத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தைக்கு சுகர் இருக்கு. சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்கலன்னா அது அவங்கள பாதிக்கும். நீங்க என்கிட்ட எதையும் சொல்லலனாலும் சிவபிரசாத் சொல்லி எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும்க்கா. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்க தானே அவங்க. ஆனாலும் ரொம்ப அக்கறையோட அவங்கள பாத்துக்கிறீங்க. தப்ப திருத்திக்கிறதுக்கான சான்ஸ அந்த கடவுள் எப்பவுமே கொடுப்பாரு. நாம அதை திருத்திக்கிறது மட்டும்தான் பாக்கி. நமக்கு மத்தவங்க கொடுத்த டார்ச்சரை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இல்லாம போயிடும். ஆமா, இன்னைக்கு ஏதோ முக்கியமான நாள்னு என்கிட்ட சொன்ன. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச என்னோட கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன காரணம் சொன்ன? நீங்க பயப்பட வேணாம்க்கா. இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்யாணத்தை நீ வேண்டான்னு சொன்னீன்னா அது பிரச்சனையில போய் முடிஞ்சு தாரா? அந்த எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன்க்கா. எப்படி? நான் எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற ஒரு ஆளை விரும்புறேன்னு இல்லை, மனசுக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி இதை தடுத்து நிறுத்திட்டேன். ஃபேமிலி கட்டாயப்படுத்துறதுக்காக உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்க வேணான்னு சொல்லி என் அப்பா சொல்லிட்டாரு. அப்பாவே அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ பேசிட்டாரு. அவங்க எல்லாருமே உன் முடிவை ஏத்துக்கிட்டாங்களா என்ன? சிவபிரசாத லவ் பண்ணதுனாலதான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு அண்ணன் நினைச்சுக்கிட்டாரு. அப்படி ஒரு லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதோட சாப்டர் முடிஞ்சது. பெங்களூருக்கு திரும்பி போலான்னு யோசிக்கிறேன். ஆனா அங்க போயிட்டா நான் ஓடி போயிட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்க ஹெல்ப் பண்றேன். என்னால இதை நம்பவே முடியலம்மா. நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னதையா? நீ காமெடி பண்ணாத சித்தாரா. எனக்கு இல்லாத டென்ஷன் உங்களுக்கு எதுக்கு? நான் இதை வீட்டுல சொல்லும்போது கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. கொஞ்ச நாளா நான் அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா கஷ்டமுமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போல. இருந்தாலும் என்னக்கா, இப்போதைக்கு நான் எதை பத்தி யோசிக்க போறதில்ல. மனசு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. யாருக்கா? தெரியலையே. ஹலோ, ஸ்ருதி சொல்லுங்க.
ஏய் அதெல்லாம் இல்லை, நான் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கேன். மும்பைக்கு எப்போ போகிறோன்னா என்னாச்சுக்கா? அந்த ஆள் யாரு? கல்யாணியோட அப்பா. அதுக்காக ஏன் பயப்படுறீங்க? ஏதாவது கேஷ் கடை வாங்கியிருக்கீங்களா? இல்ல, அவர் என்ன பார்த்தாருன்னா சரியா இருக்காது. அதான் ஏன்? வேற சில விஷயங்கள் இருக்குமா. சித்ரா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ பண்ணிதான் ஆகணும். என்னதாக்கா பிரச்சனை? அதை நான் சொல்றேம்மா, ப்ளீஸ். இப்போ நீ எனக்கு உதவி பண்ண. அவர் இங்க இருந்து போற வரைக்கும் கல்யாணியோட டியூஷன் டீச்சரா நீ தான் இங்க இருக்கணும். நானா? ஆமா, அவர் கேட்டார் அப்படின்னா நீதான் சுதா டீச்சர்னு சொல்லணும். நான் மட்டும் அவர் முன்னாடி போனேனா? இல்ல, வேண்டாம். சரி, நான் கூப்பிடுறேன். நான் சொல்றபடி மட்டும் நீ பண்ணு. போமா. என்ன பார்த்தா அவர் நம்புவாரா என்ன? அதெல்லாம் நம்புவாரு. நீ போ. ஏதாவது பேசி அவரை அனுப்பி வச்சிரு. ஓகே ஓகே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.